ஓம் ஸ்ரீ மகா காளேஸ்வரரே போற்றி போற்றி. ஸ்ரீ மகா காளேஸ்வரர் வழங்கிய மகா சிவராத்திரி தியானம். ஈசனின் அம்சமாய் வெளித்தோன்றி முதன்மை இயக்கத்தினை ஏற்கும் ஸ்ரீ மகா காளேஸ்வரரின் ஆசிகள் எங்கும் பரவட்டும். எமது சத்திய நிலை என்பது பூரணத்துவம் வாய்ந்தது. பூமி கிரகத்தினில் வாழ்கின்ற உயிர்களை காத்து ரட்சித்திடவே யாம் இத்தருணத்தில் இயக்கத்தினை ஏற்றுள்ளோம். எமது விழிப்பு நிலை இயக்கம் என்பது ஒரு தினத்தில் நிகழ்வதில்லை. 108 சதுர்யுகங்களாக யாம் தவநிலையில் ஈடுபட்டு இத்தருணத்தில் விழித்து இயங்குகின்றோம் எனில் மற்றுமோர் 108 சதுர்யுகங்களுக்கு உரித்தான ஆற்றல்களை உருவாக்கிடும் நிலையினை ஏற்றுள்ளோம் என்றே உணர வேண்டும். ஓர் 108 சதுர்யுக காலத்திற்கும் மற்றுமோர் 108 சதுர்யுக காலத்திற்கும் இடைப்பட்ட கால அங்கமே நீண்டதாகும். புவியாண்டுகளில் குறைந்தது 108 ஆண்டுகள் சிவ இயக்கம் தீவிரமாய் நடைபெற்றால் மாத்திரமே அனைத்தும் பூரணத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அமையும். துவக்கமும் எல்லையும் விரிவுபடும். மாறுபட்ட ஆற்றல்களால் நிறைக்கப்படும். எனில் மகா சிவராத்திரி எனும் ஓர் தினத்தில் அனைத்தும் நிகழ்ந்துவிடாது என்றும், எவரெல்லாம் தங்களது சிரசுகளில் வெற்றிடத்தினை பெருக்கி உள்ளனரோ அவர்களது ஆன்மா அதீத காந்த சக்தியினை பெற்றிடும் என்றுமே உணரலாம். இயற்கையின் நிகழ்வாய் உருவாகும் ஓர் இரவு பொழுதினில் எமது ஆற்றல்களும் கலப்புற்று பூமியினை அடைகின்றது. எமது இயக்கத்திற்கான அடித்தளம் அமைக்கப்படும் என்றே அனைவரும் உணர வேண்டும். எமது ஆன்ம சக்தி எனும் பாதரச ஒளியின் அன்பு, கருணை, காருண்யம் எனப்படும் 3 வகை உச்சமான எரிபொருட்களும் அடக்கம். அன்பினை பெருக்கி இருப்பவர்கள் கருணையினையும், கருணையினை பெருக்கி இருப்பவர்கள் காருண்ய ஆற்றலினையும், காருண்ய ஆற்றலினை பெருக்கி இருப்பவர்கள் ஈச ஆற்றலினையும் பெற்று ஈச ஒளியோடு கலப்புறுவர். அடித்தளம் அமைத்து இயங்கிட முற்படும் எமது ஆற்றல்கள் மகா சிவராத்திரி எனும் தினம் முழுவதும் எங்கும் பரவிடும். 3 தினங்களுக்கு அவ்வாற்றல்கள் பூமியினை சுற்றியே சூழ்ந்திடும். மகா சிவராத்திரி எனும் தினம் மத்தியில் அமையப்பெறும். அதன் முதல் மற்றும் மறு தினங்களில் சூரியனுக்கும் பூமி கிரகத்திற்கும் இடையே பற்பல மாற்றங்கள் உருவாகிடும். ஆற்றல் பெருக்கம் எனும் நிலையினை அனைவருமே உணர்ந்திடலாம். குறித்த தருணம் என்பது விரிவாய் மலரும். எமது காந்த ஆற்றல் என்பது எத்தருணத்திலும் பொழிந்தாலும் இத்தருணத்தில் எமது இயங்கு சக்தியான வெப்ப ஆற்றலே பெருகிடும் என்றே அனைவரும் உணர வேண்டும். இயங்க வேண்டும் எனில் வெப்பம் வேண்டும். மகா காளேஸ்வரராக யாம் இயங்க முற்படுகின்றோம் எனில் காலத்தினிலும் அதன் மூலம் உருவாகும் சூழல்களிலும் பெரும் இயக்கம் மலர்ந்திடும். சத்தியயுக வாசிகளாய் மலர்பவர்கள் ஒவ்வொருவரும் எமது இயக்கத்தினை ஏற்க வேண்டும். தேவர்களும் அசுரர்களும் போரிடும் காலம் இது. அனைவரும் வெற்றிடத்தினை பெருக்கி தேவர்களாக உயர்ந்து நன்மையானது வென்றிட உதவிடல் வேண்டும்.
ஆதி சக்தி எம்முள் ஒடுங்கிய காரணத்தினால் அவரது வெப்ப சக்தியினை ஏற்று யாம் இயங்கிட முற்படுகின்றோம். மகா சிவராத்திரி தியானம் எனும் ஓர் இயங்கு முறையினை வடிவமைத்து அருளிடவும் முனைகின்றோம். எந்த ஒரு தியான நிலையும் ஒரு நாழிகை நேரத்திற்கு நிகழ்த்தப்படுவது உத்தமம். எனினும் அதீத சிவ ஆற்றல் பெருக்கத்தினை ஏற்றுவிட ஒவ்வொரு படிநிலை தியானத்தினையும் 2 நாழிகைகள் ஏற்க கடவது. நமச்சிவாய எனும் பஞ்சபூத மூலக்கூறுகளிலும் யாம் பூரணமாய் களப்புறுவோம் எனில் 5 படிநிலை தியானங்களை அனைவரும் ஏற்க வேண்டும். அதி அற்புத உணர்வினை அருளிடும் இத்தியானத்தினை யாமே வடிவமைத்து அருள்வதற்கான மூல காரணம் ஆதிசக்தியின் கருணை ஒன்றே. 5 படிநிலை தியானமும் மனதினை ஒடுங்கச் செய்து உயிரினை ஆன்மாவோடு பிணைத்து ஆன்மாவினை பரமாத்மாவோடும் பிணைக்கும் என்றுணர்க. மீண்டும் மனமானது உடலினை சார்ந்துவிடும். எனினும் உச்சமான ஆனந்தம் எது என்பதனை உணர்ந்து கொள்ளும். மனதின் ஆறாவாரம் ஒடுங்கும், அன்பு பெருகும். ஆழ்நிலை தியானங்களின் மூலம் நிகழ்வது மன ஒடுக்கம் எனும் சுவாச நிலை ஒடுக்கம் ஒன்றே. முதன்மையாக அனைவரும் ஆதிமூல கணபதியை தொழுது கணபதி காப்பினை ஆழ்ந்து உரைத்து பின்னர் 1 நாழிகை நேரத்திற்கு தத்துவமசி மந்திரம் உரைத்து பின் வெற்றிடத்தினில் ஆற்றல் சேமிப்பினை நிகழ்த்துகின்ற ஆதி விளக்கு காயத்ரியினை உரைத்து தியானிக்க கடவது. முதன்மையாக 21 தின பயிற்சிகளை யாவரும் பூரணமாய் ஏற்க வேண்டும். பின்னர் 5 படிநிலைகளில் 2 நாழிகைகள் நேரத்திற்கு தனித்த தியான வழிபாடுகளை ஏற்க வேண்டும். அனைவரும் முதன்மையாக மனதினை அன்பு எனும் நிலையினில் இருத்தி 2 நாழிகைகள் நேரத்திற்கு தியானிக்க வேண்டும். பின்னர் கருணை எனும் நிலைக்கு மனதினை உயர்த்தி 2 நாழிகைகளும் பின் காருண்ய ஆற்றலை உணர்வதற்கு மனதினை பக்குவமுறச் செய்திட 2 நாழிகைகள் நேரத்திற்கும் தியானிக்கவே முற்படல் வேண்டும். மீண்டும் கருணை எனும் நிலையினை அடைந்து பின் அன்பு நிலையினில் மனதினை கட்டுறச் செய்திடல் வேண்டும். எனில் 5 படிநிலை தியானம் என்பது அன்பு, கருணை, காருண்யம் ஆகிய நிலைகளை அடைந்து மீண்டும் கருணைக்கும் அன்பிற்கும் பயணித்து நிலைத்திடல் வேண்டும். வெற்றிடத்தினை பெருக்கி ஆதி விளக்கு எனும் மூலத்தினை சிரசினில் பிரதிஷ்டை புரிபவர்கள் யாவருமே கீழ்நிலை உணர்வுகளுக்கு பயணித்துவிட இயலாது. ஏனெனில் ஆதி விளக்கு எனும் கருவியினை சிரசினில் ஏற்போர் யாவருமே அன்பு எனும் மூலாதார ஆற்றலில் ஓங்கியிருப்பர். எவ்விதம் பெருகிடும் சிவ ஆற்றல்களை இப்பிரபஞ்சத்திலிருந்து ஏற்பது என்பதனை அனுபவமாக அனைவரும் பெற வேண்டும். 5 நிலை தியானங்கள் என்பது மனதினை உச்சம் தீண்டிட உதவிடும். உச்சமான ஈச ஆற்றலான காருண்யத்தினை மனம் உணர்ந்து கொண்டால் ஒடுக்கம் கண்டு அமைதியுறும் என்பதே சத்தியமாகும். 1. அன்பு நிலை தியானம். மனம் எனும் கருவியே எங்கும் பயணிக்கும் வல்லமை கொண்டது. ஆன்மாவினுள் மனம் ஒடுங்கும் வரை அதன் பயணங்கள் தொடரும். உடல் எனும் கருவியினையே சார்ந்து இயங்கும் மனதினை உயிர் எனும் உணர்வு நிலைகளின் மூலாதாரத்திற்கு ஈர்த்து சென்றிடல் வேண்டும். உயிர் தனது உணர்வு அலைகள் எனப்படும் காந்த ஆற்றல்களை எங்கிருந்து எவ்விதம் பெறுகின்றது என்பதனை
மனம் உணர்ந்து கொண்டால் மாத்திரமே அன்பினை மனிதர்களால் உணரவும் இயலும். அனைவரும் ஓரிரு உடற்பயிற்சிகளை ஏற்று பின் தீர்க்கமாய் அமர்ந்து 5 முறை பிராணாயாமம் எனப்படும் சுவாச பயிற்சியினை ஏற்க வேண்டும். பின்னர் ஓர் குழலோசையினை செவிமடுத்த வண்ணமே சுவாச காற்றினை கண்ணுற வேண்டும். பின்னர் மெல்ல மெல்ல சுவாச காற்றானது சிரசின் மத்தியில் உள்ள உயிர் கூட்டினை தீண்டுவதனை உணர்ந்து தியானிக்க கடவது. உடற்பயிற்சி மற்றும் சுவாச பயிற்சிகளை ஏற்றுவிட 1 நாழிகை நேரமும் பின் உயிர் கூட்டினில் சுவாச காற்றினை நிலை நிறுத்தி அதனையே கண்ணுற்று 1 நாழிகை நேரமும் தியானிக்க வேண்டும். உயிர் அணுவானது எவ்விதம் ஓயாது இயங்குகின்றது என்பதனை உணர்வோர் மாத்திரமே அன்பு எனும் ஆற்றலை உணர இயலும். உடல் எனும் தேகத்தின் இயக்கத்திற்கும் ஆசைகளும் பற்றுகளும் நிறைவேறிடவும் உயிர் எவ்விதம் இயங்குகின்றது என்பதனை உணர்வதே அன்பாகும். உயிரின் அன்பான இயக்கத்தினை மனம் உணர வேண்டும். 1 நாழிகை வரை உயிர் கூட்டினில் கவனம் செலுத்தி ஆழ்ந்து சுவாசித்து காற்றினை சிரசின் உச்சியில் சேமித்து பின் மெல்ல மெல்ல வெளியேற்றி பயிற்சி புரிய கடவது. 2. கருணை நிலை தியானம். 2ஆம் 2 நாழிகைகள் நேரத்திற்கு உயிர் கூட்டினில் தேக்கிய காற்றினை உடல் முழுவதும் பரவச் செய்திடல் வேண்டும். சிரசினில் வெற்றிடம் பெருகியே நிலைத்திருப்பதினாலும் ஆதி விளக்கு எனும் உன்னத கருவியானது பிரதிஷ்டை புரியப்பட்டிருக்கும் காரணத்தினாலும் மனம் எளிதாய் ஒடுங்கியே செயல் புரியும். ஆதி விளக்கு காயத்ரி எனும் மந்திரத்தினை மெல்லியதாய் ஒலிக்கச் செய்து சிரசினில் பிரதிஷ்டை புரியப்பட்டிருக்கும் ஆதிவிளக்கு எனும் பேராற்றலை உயிர் கூட்டினில் உள்ள பிராண காற்றோடு கலப்புறச் செய்திடல் வேண்டும். சகசிராரா எனும் சக்கரத்தினில் சிரசின் உச்சியில் நிலைத்திருக்கும் ஆதி விளக்கினை மூலாதாரம் வரை உள்ள 6 சக்கர ஆற்றல்களோடும் கலப்புறச் செய்வதே உன்னத தியானமாகும். 48 மணித்துளிகள் அடங்கிய 2 நாழிகைகளில் 6 பிரிவு மணித்துளிகளாக பிரித்து கையாண்டிடல் வேண்டும். முதல் 8 மணித்துளிகளுக்கு சிரசின் உச்சியில் சகசிராராவோடு பூரண கலப்பு கொண்டிருக்கும் ஆதி விளக்கு எனும் ரூபத்தினை மெல்ல மெல்ல ஈர்த்து அதன் அடித்தளமான மேரு எனும் பகுதியானது ஆக்ஞை எனும் சக்கரத்தின் மையத்தில் உள்ள உயிர் கூடு எனும் பீனியல் சுரபியோடு கலப்புறச் செய்திடல் வேண்டும். அடுத்த 8 மணித்துளிகள் சென்ற பிறகு ஆதி விளக்கு சிரசின் உச்சியிலிருந்து மெல்ல மெல்ல கீழ் இறங்கி விஷுக்தி சக்கரத்தினை அடைவதாக எண்ணியே தியானிக்க கடவது. ஆதி விளக்கின் மேரு பகுதி விஷுக்தியாய் நிலைப்பதாகவும் ஏனைய பகுதிகள் மேல் நோக்கி நிலைத்திருப்பதனையும் உணர்ந்து தியானிக்க வேண்டும். பின் 8 மணித்துளிகள் மேருவானது அநாக சக்கரத்தினை அடைவதாகவும் பின் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் என்று ஒவ்வொரு 8 மணித்துளிகளிலும் பயணித்து
இறுதியில் மூலாதாரத்தை அடைந்து பூரண பிரதிஷ்டை கொள்ள வேண்டும். அனைவரது தேகமும் ஓர் ஆதி விளக்காய் அமரட்டும். இதன் மூலம் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் இளகி உடலானது தளர்வுறுவதனை உணர வேண்டும். 3. காருண்ய நிலை தியானம். ஆதி விளக்கினை தேகத்தின் மூலாதாரத்தோடு பிணைத்தவுடன் அதன் உச்சியில் உள்ள சிவலிங்க ரூபமானது சகசிராராவோடு பிணைய வேண்டும். இதன் மூலம் உயிரும் ஆன்மாவும் பிணைக்கப்படும். உயிரின் ஆற்றல்கள் உடலிற்கு அருளப்படுவதனை கடந்து ஆன்மாவின் நேரிடை ஆற்றல்கள் உடலின் ஒவ்வொரு அணுக்களிலும் பரவும். இதுவே கருணை நிலையாகும். பின்னர் 2 நாழிகை நேரங்களுக்கு காருண்ய நிலை தியானம் ஏற்கப்படல் வேண்டும். உடலில் பிரதிஷ்டை கொள்ளும் ஆதி விளக்கு என்பது இத்தருணத்தில் பரமாத்மாவோடு கலப்புறும். உடலில் இளகியிருக்கும் ஒவ்வொரு அணுக்களும் உருகி ஒன்று கலந்து ஒற்றை அணுவாக உருமாறி ஓர் உயரிய ஜோதியாக உருக்கொண்டு சிரசின் உச்சியில் நிலைப்பதனை உணர வேண்டும். உங்களது ஆன்மா, உயிர் மற்றும் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் இளகி ஒன்று திரண்டு ஓர் ஜோதியாக சிரசின் மேல் பகுதியில் கபாலம் கடந்து நிலைப்பதனை கண்ணுற வேண்டும். 1 நாழிகை நேரத்திற்கு உடலானது உருகி ஒளியாய் ஒன்று திரண்டு ஓர் ஜோதியாய் மேலெழுவதனை கண்டுணர்ந்து தியானிக்க வேண்டும். பின்னர் மற்றுமோர் நாழிகை நேரத்திற்கு சிரசின் உச்சியில் உள்ள ஜோதியின் மேல் சூரியன் உதயமாகியிருப்பதனை உணர்ந்து உங்களது தேக ஒளியானது சுடராய் பயணித்து அருகினில் உங்களை நாடியே வருகை புரிந்துள்ள சூரியனோடு கலப்புறுவதனை உணர்ந்து தியானியுங்கள். இவ்விரு நாழிகைகளும் அதிமுக்கிய தருணம் என்றும் சூரியனாய் உதிப்பதே எமது விந்தணு எனும் பாதரச ஆற்றல் என்றுமே உணர்ந்து அனைவரும் பூரணமாய் தியானிக்க கடவது. இவ்விரு நாழிகைகளும் செவிமடுக்க வேண்டிய ஓர் உன்னத மந்திர ஒலியும் உண்டு. உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் அன்பினால் உருகி கரைந்து ஒன்றென திரண்டு ஒற்றை ஜோதி ஸ்வரூபமாக உருக்கொள்ளவும் பின்னர் ஈச ஜோதியோடு கலப்புற்று காருண்ய பேராற்றலாக உருமாறவும் உதவுகின்ற உன்னத மந்திர ஓசை என்பது ஸ்ரீ மகா காலேஸ்வரராகிய எம்மால் அருளப்படுகின்றது எனும் சத்தியம் உணருங்கள். மந்திரம். தேக ஜோதி சித்திரஸ்து, ஆத்ம ஜோதி பிராப்திரஸ்து, பரஞ்சோதி பிரசன்னரஸ்து, ஐக்கியமானஸ்ய சாந்திரஸ்து. இம்மந்திரமானது ஒலிக்கப்படும் தருணத்தில் அனைவரும் தனித்து உணர்ந்து தியானிக்க கடவது. தேக ஜோதி சித்திரஸ்து எனும் மந்திர சொற்களை 12 மணித்துளிகளுக்கு செவிமடுக்க வேண்டும். சொற்களை ஒலி எழுப்பி உரைத்திடாது செவிமடுத்து ஆழமாய் உள்முகமாய் உரைத்து
தேகத்தின் ஒவ்வொரு அணுவும் உருகி உருகி ஒன்று கலந்து ஓர் ஜோதியாய் உருகொள்வதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். அடுத்த 12 மணித்துளிகளுக்கு ஆத்ம ஜோதி பிராப்திரஸ்து எனும் தனித்த மந்திரத்தினை மாத்திரமே செவிமடுத்து சிரசின் உச்சியில் கபாலம் கடந்து நிலைத்திருக்கும் ஜோதியோடு மனதினை ஒன்றென கலப்புறச் செய்திடல் வேண்டும். பின்னர் 12 நிமிட மணித்துளிகளுக்கு பரஞ்சோதி பிரசன்னரஸ்து என்றே உருகி உள்முகமாய் உரைத்து சிரசின் மேல் ஆத்ம ஜோதிக்கு அருகினில் ஓர் சூரியன் பிரசன்னமாவதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். பின்னர் இறுதியாய் 12 மணித்துளிகளுக்கு சூரிய ஜோதியோடு ஆத்ம ஜோதி இணைவதனை உணர்ந்து ஐக்கியமானஸ்ய சாந்திரஸ்து என்றே உள்முகமாய் உரைத்து மனம் கரைந்து மறைவதனை உணர்ந்து விடல் வேண்டும். எம்மோடு கலப்புறுவதனை உணர்ந்து உருகி விழிகளில் நீர் பெருக தியானித்திட மகோன்னத காருண்ய ஆற்றல் குறித்தும் மனம் அறிந்து கொள்ளும். இறுதியாய் மீண்டும் ஓர் 12 மணித்துளிகளுக்கு முழு மந்திரத்தினையும் செவிமடுத்து உணர்ந்து வாய் மொழியாய் உரைத்து மனம் செம்மையாய் ஒடுங்கி தெளிவுறுவதனையும் இரு நாசிகளின் மூலமும் காற்று மிக மெல்லியதாய் உட்புகுந்து சிரசு மற்றும் உடல் முழுவதும் பரவுவதனையும் உணர்ந்து உணர்ந்து தியானிக்க வேண்டும். 4. கருணை நிலை தியானம். பரஞ்சோதியோடு ஐக்கியமடைந்த பின்னர் சற்றே ஓய்வு நிலையினை ஏற்று மௌனமாய் நிலைக்க வேண்டும். இம்மூன்று நிலை தியானங்களும் 6 நாழிகைகள் நேரத்திற்கு தொடர் செயலாய் ஏற்கப்படல் வேண்டும். பின்னரே அமைதியான ஓய்வும் ஏற்கப்படலாம். மீண்டும் 2 நாழிகைகள் நேரத்திற்கு கருணை எனும் தியான நிலையினை ஏற்க வேண்டும். பரஞ்சோதியோடு கலப்புற்ற ஆன்ம ஜோதியினை தனித்து ஏற்று பின்னர் அதனை தேக ஜோதியாக உருமாற்றி மீண்டும் தேகம் முழுவதும் உருகிய அணுக்களாகவே அவை சென்று அமர்ந்திடுவதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். 5. அன்பு நிலை தியானம். இறுதியில் 2 நாழிகைகளுக்கு மீண்டும் ஆழ்ந்து சுவாசித்து பிராணக்காற்றினை உள் தேக்கி பின் உடல் முழுவதும் காற்றானது பரவுவதனை உணர வேண்டும். சிரசிலிருந்து பாதம் வரை குளிர்ந்த ஒளி பரவுவதனை உணர்ந்திடல் வேண்டும். தேகமானது ஓர் நடமாடும் ஆதி விளக்காக உருமாறி நிலைத்திருப்பதனை உணர வேண்டும். யாம் ஒவ்வொருவரது தேகம் முழுவதும் பரவியே செயல்புரிவோம். எனினும் அன்பினால் இளகிய அணுக்கள் மாத்திரமே எமது ஆற்றலை ஏற்று இயங்கிடும். ஒவ்வொரு சத்தியயுக வித்துக்களும் ஓர் நடமாடும் ஆதி விளக்கு என்பதனை உணர வேண்டும். பிரபஞ்ச ஆற்றல்களை ஈர்த்து யாம் எமது ஆற்றல்களோடு உட்கலந்து உங்களது தேக அணுக்களுக்கும் அருள்கின்றோம் எனும் காரணத்தினால் உங்களது தேகமும் உயிரும் ஆற்றல்களும் உலகம் உய்வுறவே உதவிடல் வேண்டும். சூழ்கின்ற ஒவ்வொரு உயிர்களும் காக்கப்படல் வேண்டும் எனும் எண்ணம் தீவிரம் அடைவதனை உணரலாம். அன்பு நிறைந்த ஆன்மாக்களே, சத்தியம் உணர்ந்து செயல்புரியுங்கள். ஆன்மாக்களை அழிவிலிருந்து காப்பதற்கான
ஓர் உன்னதமான தருணம் இது என்றுணர்க. தெய்வீக ஆற்றல்களை ஏற்று சத்தியம் உணர்ந்து செயல் புரிய வேண்டும். இத்தருணம் முதல் யாம் வீரியமாய் இயங்கிடுவோம். தேகம் முழுவதும் அன்பினை பெருக்கிவிட்டால் ஆணவம் அழிந்துவிடும். சிவ ஆற்றல்கள் தேகத்தினில் பெருகிட ஆணவக் கழிவுகள் வெளிப்பட்டு பின்னர் மறையும் எனில் கவனமுடன் செயல் புரிய வேண்டும். அன்பு பெருகப் பெருக சத்திய யுகம் விரிந்து கொண்டே செல்லும். சிவ இயக்கமும் விரியும். ஒடுங்கிய சக்தியே மூலாதார ஆற்றல்களை பொழிந்திடுவார். உன்னதங்கள் மலரட்டும், அன்பு பெருகட்டும். ஸ்ரீ மகா காலேஸ்வரரின் அன்பு நிறைந்த பரிபூரண ஆசிகள்.